பாண்டியனுக்காக வீட்டில் இருக்க எல்லாருமே யோசிச்சு பணத்தை கொடுக்க பாண்டியன் இதெல்லாம் நினச்சி கண்களுக்கு செய்கிறாங்க. ஆனால் கையில் இருக்க பணத்தை பார்த்தா இங்கே கோமலுக்கு ஒரு விஷயம் நல்லாவே தோணுது. இந்த பணத்தை எடுத்துகிட்டு போனாலே நம்ம கடனை எல்லாம் அடைச்சிடலாம் அப்படின்னு தான் கோமலும் நினைக்கிறாங்க. கோமல் நினச்ச மாதிரியே அந்த பணத்தை யாரும் இல்லாத சமயத்தில் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் பாண்டியன் கையில் பணம் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு ஒரு யோசனை. அப்போ பாண்டியன் பணத்தோட வீட்டுக்குள்ளே வர வீட்டில் இருக்க எல்லாருமே பாண்டியன் கிட்ட அதை பற்றி கேட்கும்போது, எப்படா இதை நீ ஓனர்கிட்ட கொண்டு கொடுக்கலான்னு இருக்கேன்னு சொல்லி கேட்க, இப்போ தான் நான் ஓனருக்கு ஃபோன் பண்ணேன், அவர் வந்ததுக்கு பிறகு பணத்தை வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, அதனால் பணம் வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல நிலா அந்த பணத்தை வாங்கிட்டு போயிட்டு தன்னுடைய ரூமில் இருக்க பீரோவில் பத்திரமா வைக்கவும் செய்கிறாங்க. சரி பாண்டியா, உனக்கு எப்போ பணம் தேவைப்பட்டாலும் நீ போய் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு தான் நிலா இங்கேருந்து கிளம்பவும் செய்கிறாங்க. இப்போது பணம் வீட்டில் இருக்குது, வீட்டில் யாரும் இல்லை, இதுதான் சரியான நேரம், பணத்தை எடுத்துட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பி போனாலே போதும் அப்படின்னு கோமல் வந்துட்டு அந்த பணத்தை எடுக்க போகிறாங்க. கோமல் அந்த பணத்தை யாருக்கும் தெரியாமல் வீட்லேருந்து எடுத்துகிட்டு போகவும் செஞ்சிடறாங்க. வீட்லேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே தான் வீட்டுக்கு வந்திருக்க அந்த வீட்டுக்கார்கிட்ட பணத்தை கொடுக்கவும் செய்கிறாங்க. சீக்கிரமாக நம்ம கடன் எல்லாம் அடைச்சிரியா, அது மட்டும் இல்லாமல் என்னால் அந்த வீட்டில் ரொம்ப நாளாக இருக்க முடியாது, சீக்கிரமாகவே இந்த ஊரை காலி பண்ணிட்டு போயாகணும், வேற எங்கேயாவது வீடு பார்த்துரு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் கோமல் அப்படின்னு அவங்க வீட்டுக்காரரும் சொல்லிடுறாங்க. கோமல் திரும்ப இந்த வீட்டுக்கு எப்போதும் போல இருக்க பாண்டியன் பணத்தை எடுக்கலான்னு பார்த்தா வீட்டில் பணத்தை காணும். பணத்தை இல்லைன்றதை பார்த்தது இங்கே பாண்டியன் அப்படியே துடிச்சு போக வீட்டில் இருக்க எல்லாருமே பணத்தை தேடிட்டு இருக்காங்க. அப்போ கோமல் நம்ம மேலே சந்தேகம் வராமல் இருக்க அவர் மேலே பழி போடுறதா நியாயமாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. உடனே கோமல் சொல்கிறாங்க, உங்கள் அப்பா தான்ப்பா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இங்கே ரூமில் பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போனார், நான் கூட எதுக்கையா பணத்தை எடுக்கிறேன், அங்கே தம்பி ஏதோ கடைக்கெல்லாம் ஏதோ பணம் கொடுக்கணும்னு சொல்லிச்சேன்னு சொல்ல, அது விஷயமா தான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போனார், நானும் அதை நம்பிட்டேன் அப்படின்னு கோமல் சொல்கிறாங்க. ஆனால் இதை நிலாவால் ஏற்றுக்க முடியல, அவரும் தானே எங்கே 10,000 பணத்தை கொடுத்தாருன்னு சொல்ல, இல்லைம்மா உனக்கு அவரை பற்றி தெரியாது, எனக்கு தான் அவரை பற்றி தெரியும், சின்னதாக கொடுத்துட்டு பெருசாக ஆசைப்படிய கூட அவர் 10,000 பணத்தை கொடுத்ததும் நீங்கள் அவளை நம்பிட்டீங்கல்ல, அதான் அவருடைய பிளானாக கூட இருக்கும் அப்படின்னு கோமல் சொல்ல, இதெல்லாம் கேட்டதும் வீட்டில் இருக்க எல்லாருமே அதிர்ந்து போகிறாங்க. சேரனும் சோழன் பாண்டியன் பல்லவன் எல்லாருமே அப்பாவா இது அப்படின்ற மாதிரி யோசிக்க, பல்லவனும் சோழனும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு அவர் வேற வர சொல்லிட்டு 3 லட்ச ரூபா பணம் இப்போ என் கையில் கூட இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி பணத்துக்கு நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு நிலா நினைக்கிறாங்க. நிலா தான் அப்பா தனக்காக ஆசையப்பட்ட ஒரு செயின் மட்டும் அவர் கழுத்தில் இருக்குது. உடனே இதை சோழன் கிட்ட கொடுத்து இதை கொண்டு வச்சுட்டு எவ்வளோ பணம் கிடைக்குமோ, விற்றாலோ அடகு வச்சாலும் சரி, எவ்வளோ பணம் கிடைச்சாலும் அது உடனே வாங்கிட்டு வாங்கன்னு சோழன் கிட்ட கொடுத்து விடுறாங்க. அதெல்லாம் ஒன்று வேணாம் அண்ணி அப்படின்னு பாண்டியன் சொல்ல, நீ இரு பாண்டியா அப்படின்னு சொல்லி அந்த நகையை கொடுத்து அனுப்பிவிடவும் செய்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் நடேசன் வீட்டுக்கு திரும்பி வராங்க. வீட்டுக்கு நடேசன் கிட்ட இங்கே வீட்டில் இருக்க பாண்டியனும் சரி சோழனும் சரி இங்கே ரொம்ப கோபத்தோடு கேட்குறாங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், வீட்டில் 10,000 பணத்தை எனக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு மொத்தமாக இந்த 3 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணீங்க, உங்களுக்கு அப்படி என்ன செலவு இருக்குது, வீட்டை தாண்டி வேறு என்ன செலவு நீங்கள் செஞ்சிட போகிறீங்க, யார்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு வந்தீங்க, இல்லை வட்டிக்கு ஏதாவது பணம் சம்பாதிக்கலான்னு கொண்டு யார்கிட்ட கொடுத்துட்டீங்களா என்ன அப்படின்னு வீட்டில் இருக்க எல்லாருமே இங்கே அந்த நடேசன் மேலே கோவத்தை காட்ட, என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்னடா நடக்குது, என்னமாச்சு அப்படின்னு எல்லாம் பார்த்து கேட்க, வீட்டில் வச்சிருந்த 3 லட்ச ரூபா பணத்தை காணும், நீங்கள் தான் எடுத்துகிட்டு போனதா பல்லவனுடைய அம்மா சொல்கிறாங்க, அடி பாவி நீ இங்கே நாடகத்தை எங்கேயும் நடத்த ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கோவத்தோட நடேசன் உள்ளே வராங்க. ஏய்யா நீ தானே என் பணத்தை எடுத்துகிட்டு போன அப்படின்னு சொல்ல, எதுக்கடி போய் சொல்கிறேன்னு அடிக்க போக, இப்போ எதுக்கு எங்கள் அம்மாவை அடிக்க வரீங்கன்னு பல்லவன் நடேசனை திட்டுறாங்க. அப்போது உங்கள் வீட்டில் இருக்க யாருக்கும் என் மேலே நம்பிக்கை இல்லைல்ல, புதுசாக இவ சொல்கிற அந்த வார்த்தையை நம்புறீங்க, ஆனால் நான் இத்தனை வருஷமாக இதே வீட்டில் இருந்தாலும் உங்களோட 1 ரூபா காசுக்கு நான் இன்றைக்கி ஆசைப்பட்டிருக்கேனடா, இல்லை இத்தனை நாள் இந்த வீட்டில் பணத்தை வச்சுட்டு போயிருக்கீங்க, அந்த பணத்தில் நான் என்னைக்காச்சும் கை வச்சிருக்கேனடா, நான் குடித்தாலும் இல்லை தெருவில் கடந்தாலும் நான் என்ன செலவு பண்ணாலும் அது என்னோட காசாக மட்டும் தானடா இருந்திருக்கு, இல்லை பணம் கொடுங்கன்னு சொல்லி உங்கள் யார்கிட்டையாவது கையெழுத்து கேட்டு நான் கும்பிட்டு நின்றுருக்கேனா அப்படின்ற மாதிரி நடேசன் கேட்குறாங்க. நடேசன் கேட்குற கேள்வி எல்லாமே சரிதான், இங்கே பாருங்கள் நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறதுனால நல்லவராயிட முடியாது அப்படின்னு பல்லவன் சொல்ல, பல்லவன் ஒரு நிமிஷம் அமைதியாரு அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அண்ணி உங்களுக்கு இவரை பற்றி தெரியாத அண்ணி அப்படின்னு சொல்ல, பல்லவா அமைதியாயிருன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல, அண்ணி எங்கள் அம்மாவை பழி போடுற விதமாக பேசுகிறாரு, எப்படி அண்ணி இதெல்லாம் தாங்கிக்க முடியும்னு சொல்ல, பல்லவா கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்ப திரும்ப பல்லவன் கேட்காம திட்டிகிட்டே இருக்கிறதுனால நிலா கொஞ்சம் கூட யோசிக்காமல் பல்லவன் கன்னத்தில் பல்லான்னு ஒரு அறையை விட, என்ன நிலா அப்படின்ற மாதிரி சோழனும்
சேரனும் எங்கே நிலாவை பார்க்க என்ன அண்ணிட்ட அடி வாங்கிட்டு அப்படியே நிற்க, என்னம்மா ஏன் கண்ணு முன்னாடியே என் பையனை கை நீட்டி அடிப்பியா? என்னடா பல்லவா, எனக்கு சப்போர்ட் பண்ணி வந்தால் இப்படி தாண்டா இந்த வீட்டில் நடக்கும். நீ முதல்ல கிளம்புடா, நாம இனி இங்கே இருக்க வேண்டாம், நீ வா நம்ம வேற எங்கேயாவது போகலாம் அப்படின்னு பல்லவனை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. உடனே பல்லவன் அம்மாவை அதிர்ச்சியோட பார்க்க, அப்போ அங்கே நின்றுட்டு இருக்க நிலா, பல்லவனை கூட்டிகிட்டு எங்கே போகிறதா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. அதுக்கு கோமலம், எங்கேயோ போவோம்மா, எங்கேயோ போவேன், என் பிள்ளைய நான் இனிமேல் இங்கே விட்டுட்டு போகிறதா இல்லை, இந்த மனுஷங்கிட்ட இனி என் பிள்ளைய இனி நான் விட்டுட்டே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த கோமல் வந்துட்டு சத்தம் போட நடேசன் வந்துட்டு அடிக்க போகிறாங்க. ஆனால் எல்லாம் தடுத்து நிறுத்திட்டு கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்ல, ஏங்க இப்போ கூடவா இவர் மேலே நம்பிக்கை இல்லை? இவர் கேட்குறது எல்லாமே நியாயமான விஷயம் தானே, இவர் எதுக்காக 3 லட்ச ரூபா பணத்தை எடுக்கணும்? பணத்தை எடுத்தது இவர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிங்க சொல்கிறீங்க? இவர் தான் பணத்தை எடுத்ததா இவங்க சொல்கிறாங்க, இவர் பணத்தை எடுக்கலைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, எப்படிங்க அது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சேரன் பாண்டியன் 3 பேருமே இங்கே நிலாவை பார்க்க, சாரிடா பல்லவா அப்படின்னு நிலா வந்துட்டு பல்லவனை பார்த்து சாரி கேட்டுட்டு, இந்த பணத்தை எடுத்ததே இவங்க தான் அப்படின்னு சொல்ல, என்ன நீ சொல்கிறீங்க? அம்மா எதுக்கு அந்த பணத்தை எடுக்கணும்? அந்த பணத்தை எடுத்துட்டு அப்பா மேலே எதுக்காக அம்மா பழியை தூக்கி போடணும் அப்படின்னு பல்லவன் சொல்ல, போதுமா போதும், இந்த வீட்டில் இருந்து நான் திருட்டு பழி வாங்கினதும் போதும், இவர்கிட்ட நான் திட்டு வாங்கினதும் போதும், இதுக்கு தான் என்னை தேடி கண்டுபிடிச்சி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தியாம்மா, நான் கிளம்புறேன், இதுக்கப்புறம் இங்கே ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பல்லவனுடைய அம்மா வந்துட்டு பையன் எடுத்துக்கிட்டு கிளம்ப பல்லவன் கெஞ்சி நிற்கிறாங்க. அம்மா இருங்கம்மா, அண்ணி என்னன்னே அம்மா மேலே போய் ஏன் இப்படி பழைய போடுறீங்க அப்படின்னு பல்லவன் சொல்ல, டே பல்லவா நீ என் கூட வரதா இருந்தாவா, இல்லைன்னா நான் மட்டும் தனியாகவே கிளம்பி போய்க்கிறேன் அப்படின்னு சொல்ல, உடனே நிலா சொல்கிறாங்க, கைக்கு பணமும் கிடச்சிருச்சு, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருந்து என்ன பண்ண போகிறோன்ற ஒரு நினப்பு தான், அதனால தான் இங்கேருந்து கிளம்புறாங்கன்னு சொல்ல, அண்ணி அப்படின்னு கோபத்தோட எங்கள் பல்லவன் பார்க்க, நீ என்ன நினச்சாலும் சரி பல்லவா, நான் இந்த விஷயத்த சொல்லி தான் ஆகணும், இந்த வீட்டுக்கு என்னால் ஒரு கஷ்டம் வந்திருக்கு, அந்த கஷ்டம் என்னால் வந்ததுன்னு நினைக்கிறப்போ என் மனசு ரொம்ப வருத்தப்படுது, அந்த பணத்தை இவர் எடுக்கலை, அவங்க எடுக்கணுன்ற அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்ல, எப்படி நிலா எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இந்த வீட்டில் இருக்கவங்க அதை எப்படி நம்புவாங்க? இவங்க தான் எடுத்தாங்கன்னு இவங்க சொல்கிறாங்க, நான் எடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அப்பா சொல்லிட்டு இருக்காரு, இதில் எது உண்மைன்னு நாம எப்படி நம்ப முடியும்னு சோழனும் கேட்குறாங்க. என்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. நிலா சொன்னதை கேட்டதும் வீட்டில் இருக்க எல்லாருமே நிலாவை அதிர்ச்சியோடையும் ஆச்சரியத்தோடையும் பார்க்க, அங்கே பல்லவனுடைய அம்மா மட்டும் மனசு ஒரு மாதிரி பதட்டமாகுது. ஆதாரம் என்கிட்ட இருக்குது, இப்போதே அந்த ஆதாரத்தை என்னால் வீட்டில் இருக்க எல்லார்கிட்டையும் காட்ட முடியும் அப்படின்னு சொல்ல, என்னம்மா சொல்கிறேன், என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு அங்கே சோழன் கேட்குறாங்க நிலாவை பார்த்து. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த யோசிச்சு பாருங்கன்னு சொல்ல, நிலா நீயே சொல்லுமா அப்படின்னு சொல்ல, நான் தான் இங்கே என்னுடைய பீரோவில் தான் பணம் இருக்குன்னு சொல்லி இங்கே சாவியை நான் பாண்டியன் கிட்டே கொடுத்துட்டு போனேன். பாண்டியன் வச்ச இடம் அந்த சாமி அலமாரியில், சாமிக்கு முன்னாடி தான் அந்த சாவியை வச்சுருந்தா. அந்த நேரத்தில் எங்கள் அங்களும் வீட்டில் இல்லை, அவரும் வீட்டில் இல்லை. அப்போ அந்த வீட்டில் இருந்தது இங்கே இவங்க மட்டும்தான். அப்போது சாவி வச்ச இடம் இவங்களுக்கு தான் தெரியும். இந்த வீட்டில் வேறு யாரும் பணத்தை எடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ கொஞ்ச நேரத்தில் எங்கள் பாண்டியன் பணம் வேணும்னு சொல்லி வீட்டுக்கு வந்தபோது சாவி வச்ச இடத்துல இல்லை. ஆனால் சாவி கிச்சன்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தது இதோ நிற்கிறாங்களே இவங்க தான். இங்கே வச்ச சாவி அங்கே எப்படி போயிருக்கும்? அதுவும் இல்லாமல் எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் பணமும் காணும். பணத்தை எடுத்துட்டு சாவியை வச்ச இடத்துல வைக்காமல் அதை தனியாக கிச்சனில் கொண்டு வச்சு இப்போ வசமாக சிக்கிக்கிட்டாங்க. இதை தவிர வேறு என்ன ஆதாரம் வேணும் அப்படின்னு சொல்ல, கோமலை தருதருன்னு முழிச்சிட்டு நிற்க, பல்லவன்லேருந்து மொத்த பேரும் கோமலை வந்துட்டு அதிர்ச்சியோடையும் பார்க்க, இந்த ஒரு விஷயம் மட்டும் ஆதாரமாக இவங்க எடுத்துக்கலன்னா வேற எந்த ஆதாரத்தை வேணாலும் நான் காட்ட ரெடியாக தான் இருக்குன்னு சொல்ல, வேற என்ன ஆதாரம் இருக்குன்னு அங்கே சோழன் கேட்குறாங்க. என்ன பாணிலா சொல்லு பாணிலான்னு சொல்லி கேட்க, சேரனை அங்கேருந்து வெளியே அனுப்பி விடுறாங்க. இந்த வீட்டில் இருந்து கிளம்பி போனதுக்கு பிறகு இவர் இப்போ தான் வீட்டுக்கே திரும்பி வராரு. இடையில அவர் திரும்பி வரவே இல்லை. அதுக்காக இந்த தெருமுக்கில் இருக்க இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை நான் எடுத்துகிட்டு வர சொன்னேன். சேரன் அதை எடுத்துகிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஆமாம், இடையில இந்த வீட்டிலேருந்து வெளியே போனது நீங்கள் தான். கையில் பையோட போயிருக்கீங்க. அப்போ நீங்கள் தானே பணத்தை எடுத்திருக்கீங்க. இதுக்காக இந்த பொய்யை வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இப்படி சமாளிச்சுட்டு இருக்கீங்க. இவர் மேலே பழிய போடுறீங்க. வந்ததுலேருந்து இவர் உங்கள் மேலே கோபமாகவே இருக்காரு. பணத்தை எடுத்துகிட்டு போய் நீங்கள் முதல்ல யார்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னு நிலா கேட்கும்போது கோமலுடைய ஃபோன் அடிக்குது. கோமலை, நீ சொன்ன மாதிரி என்கிட்ட இருக்க 3 லட்ச ரூபா பணத்தை நாளைக்கு காலையிலையும் அந்த ஆளுக்கிட்ட செட்டில் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஊரை விட்டு போயிடலாம். வெளியில் தங்குறதுக்கு நான் இடமும் பார்த்துட்டேன். நீ மட்டும் வந்துரு. உன் புள்ள தாய் பாசம் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பையனை கூட்டிகிட்டுலாம் வந்துடாதா அப்படின்னு சொல்கிறாங்க.
இதை கேட்டதும் இங்கே எல்லாம் ஸ்பீக்கரில் போட்டு எல்லாருமே கேட்க அத்தனை பேரும் அதிர்ச்சியில் வாயடிச்சு நிற்க, உண்மையை சொல்லுங்கள் அங்கிள், உங்களுக்கு மட்டும்தான் உண்மை தெரியும். வந்திருக்கிறது உண்மையிலே பல்லவனுடைய அம்மாவா? இல்லை இங்கே நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுடைய ஒய்ஃபு இல்லவே இல்லைன்னு எங்களுக்கு தெரியுது. ஏன்னா பல வருஷம் கழிச்சு மனைவியை பார்க்குற சந்தோஷம் உங்கள் முகத்தில் இல்லவே இல்லை. சொல்லுங்க அங்கிள் அப்படின்னு கேட்குறாங்க. நடேசன், இந்த விஷயத்தை பற்றி நீ என்கிட்ட எப்போதுமே கேட்காதீங்க. முதல்ல இவள் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்கன்னு சொல்ல, இப்போதான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தாங்கன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனால் இப்போ இவங்க யாருன்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே வருது. டே பல்லவன் எதுவும் என்ன தப்பான்னு நினச்சிக்காதான்னு சொல்ல, இந்த விஷயத்தில் என் அண்ணனுங்க அண்ணி சொல்கிறதா நான் கேட்பேன். முதல்ல நீங்கள் இந்த விஷயத்தில் இப்படி சம்மந்தப்பட்டிருப்பீங்க நான் கனவுல கூட நினைக்கலன்னு பல்லவன் தம்மாவை தூக்கி எரிஞ்சு பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் உண்மையை சொல்ல போகிறீங்களா இல்லையா? எனக்கு அம்மா யாருன்னு தெரிஞ்சுக்கவே இத்தனை வருஷம் ஆச்சு. இன்னமும் நான் எத்தனை வருஷம் காத்திருக்கணும்? எங்களுக்கும் எல்லா விஷயமும் தெரியல, பக்கம் வந்துடுச்சுல, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு பல்லவன் கேட்க, ஆமாண்டா இவன் என் பொண்டாட்டே இல்லடா அப்படின்னு நடேசன் தூக்கி எறிஞ்ச மாதிரி பேச அத்தனை பேரும் அதிர்ச்சியாகி அங்கே நடேசனே பார்க்குறாங்க. நடேசன் அப்படி எல்லாருமே பார்க்க, ஆமாம் நான் சொல்கிறது தான் உண்மை. இவன் என் பொண்டாட்டியும் இல்லை, இவளுக்கு நான் புருஷனும் கிடையாது. இறக்கப்பட்டு இவளை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததான் நான் செஞ்ச தப்பு. இந்த வீட்டில் பல்லவனை விட்டுட்டு ஓடிட்டான். அவளுக்கு அவள் வாழ்க்கை முக்கியம்னு இந்த வீட்டை விட்டு ஓடனா பல்லவனை பற்றி யோசிக்கவே இல்லை. இப்போ நீ சொல்கிறத வச்சுதாம்மா எனக்கே சந்தேகம் வருது. பல்லவனுடைய உண்மையான அம்மாவே இவதானான்ற சந்தேகமே எனக்கு இப்போ தான் வருது. எந்த அம்மாவாச்சும் பெத்த பையனை விட்டுட்டு போவாங்களா? இல்லை எந்த அம்மாவாச்சும் தான் பெத்த பையனை பார்த்த பிறகும் எங்கேயே விட்டுட்டு போவாங்களா? இவன் எங்கேயோ வீடு பார்க்க சொல்லி வேலை எங்கே போறானா? அப்ப இவளுக்கும் பல்லவனுக்கும் இருக்க உறவு என்னதான் இருக்கு? முதல்ல இவளை போலீஸ்ல பிடிச்சு கொடுப்போம், அவங்களே உண்மையை கண்டுபிடிக்கட்டும்னு நடேசன் சொல்ல கோமல் அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. எங்க வீட்டில் இருக்க எல்லாரும் கோமல் அதிர்ச்சியோட பார்க்க கையெடுத்து கும்பிட்டு அழுதுகிட்டு நிற்கிறாங்க. எங்க கோமலை நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் பல்லவனால் தாங்கிக்கவே முடியலை. இப்போ தான் இன்னும் அடுத்தடுத்த உண்மைகள் எல்லாமே வெளிவரப்போகுது. கோமலை யார், பல்லவன் யார், நடேசனுக்கும் இந்த கோமலைக்கும் என்ன சம்மந்தம், நடேசன் கோமலை எங்கே பார்த்தாங்க, எதுக்காக பார்த்தாங்க, வீட்டுக்கு ஏன் கூட்டிகிட்டு வந்தாங்க, பல்லவனை இங்கே கோமல் எங்கே பார்த்து தூக்கிட்டு வந்தாங்க, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களும் ட்விஸ்ட்களும் இந்த கதையில் இருக்க தான் செய்யுது. இந்த மாதிரியான சீக்வன்ஸோட இந்த சீரியல் போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க.